மறப்போம், மன்னிப்போம். வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிற பாடம். நான் தான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அதை சொல்லிட்டே இருக்கேன். யாரெல்லாம் இணையணும்? எல்லாருமே இணையணும் எக்ஸப்ட் திமுக. ஏன்னா இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூடி பேசி எடுக்க வேண்டிய முடிவு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதுதான் இங்க ஒரே ஒரு பழமொழி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழ் மொழியில கற்றுக்கொண்டது. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. எனவே அதை அவங்க தான் பார்க்கணும். அதை பத்தி நான் கருத்துக்கள் ரொம்ப சொல்ல முடியாது. எல்லாருமே கட்சி ஒன்றாக இணைந்தால்தான் புரட்சித் தலைவர் ஆட்சியை, புரட்சித் தலைவி ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். இத்தனை தொண்டர்களுடைய எண்ணத்தை அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. அந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு தமிழ்நாடு மக்கள் கெடு கொடுத்துட்டாங்க. அதனால இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க டிடிவி தினகரன் வெளியில வந்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு கெடு கொடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு செங்கோட்டையன் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் வெளியில வந்துட்டாரு. இன்னும் யார் யார் வெளியே வர போறாங்கன்னு தெரியல. அது மூழ்கின்ற கப்பல். அந்த கப்பலில் ஏறினால் முழுகி விடுவோம் என்று ஒவ்வொருவராக ஒரு காரணங்களை சொல்லி வெளியே வருகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் பாஜக அதிமுக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உண்மை.